வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்மளோட சேனல் நிறைய பேர் கோதுமை வச்சு பரோட்டா எப்படி பண்ணுறது சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி மைதா வச்சு பண்ணோம். இதே கோதுமை வச்சு பண்ணலாமல் கேட்டாங்க. ஸோ நான் இன்றைக்கி கோதுமை வச்சு எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அதே டைமில் 2 விதமாக பரோட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். ஒன்று பிளெயினாக எப்படி ரோல் பண்ணி பரோட்டா குக் பண்ணுறேன். இன்னொன்று ஜஸ்ட் லைட்டாக அந்த ஃப்ளேவர் கருவேப்பிலை பவுடர் கொஞ்சம் இட்லி பொடியெல்லாம் போட்டு ஒரு சூப்பரான ஸ்டைலில் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இப்போ இந்த கோதுமை பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கோதுமை 1 கப்பு, கருவேப்பிலை பவுடர் தேவையான அளவு, இட்லி பொடி தேவையான அளவு, ஓமம் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பட்டர் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்ரேஷன் தேவையான பொருட்கள். ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கோதுமையை போட்ட பிறகு நம்மக்கிட்ட ஓமம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஓமம் கையில் லைட்டாக க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வரும். அதனால் இப்போ ஓமம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் கீ ஆட் பண்ணுங்கள். கீ கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். லைட்டாக மெல்டட் கீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டா ரோல் பண்ணுவோம். அந்த ரோல் பண்ண டைமில் கரெக்டாக உங்களுக்கு லேயர் வரதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் கீ ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த கீ ஆட் பண்ணி மாவு கொஞ்சம் லைட்டாக உதிரியாக அந்த உப்பு எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணோம். நம்ம ஆல்ரெடி சப்பாத்தி மாவு எப்படி பேசுகிறதுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கு இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எப்படி சப்பாத்தி மாவு பேசுகிறீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் மேலே பாருங்கள், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஓமம் இருக்கும். இதெல்லாம் முடித்த பிறகு லாஸ்ட்டாக கொஞ்சம் லைட்டாக கீ அப்படிலாம் பட்டர், ஆனால் நான் கீ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் கீ இல்லைனா பட்டர் ஏதோ ஒன்று நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற விட்டுருங்க. இப்போது நல்ல ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்ச மாவு நீங்கள் இது மாதிரி திருப்பி எடுத்து லைட்டாக மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் பண்ணி முடித்த பிறகு இப்போ இது 1/4 கட் பண்ணிக்கலாம். நம்ம சைஸ் கொஞ்சம் ஈஸியாக அந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் இது மாதிரி நான் கட் பண்ணுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தேவையான சைஸ், அதாவது உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக உருண்டையாக பால்ஸ் மாதிரி பிடிச்சிருங்க. நான் எப்போவுமே சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், இல்லை பரோட்டா ஆகணும், இப்போவே அந்த பெரிய விரல் சின்ன விரல் வச்சு தான் பிடிப்போம். ஏன்னா அப்போ தான் சைஸ் கரெக்டாக வரும், அப்போ அந்த ஃபினிஷிங் ப்ராடக்ட்டும் கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி முடித்த பிறகு நம்ம கல் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதாவது நம்ம வீட்டு கிச்சன் மேடை கிரைண்ட் கல் இருக்கும். ஸோ அந்த கல்லில் கொஞ்சம் லைட்டாக அந்த கோதுமை லைட்டாக டஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் சப்பாத்தி நீங்கள் ரவுண்ட் பிடிச்சிருக்கீங்களா, பால்ஸ் மாதிரி பிடிச்சிருக்கீங்களா, அந்த பால்ஸ் எடுத்து இது மாதிரி நீங்கள் சப்பாத்தி வீட்டில் எப்படி நீங்கள் ரோல் பண்ணுவீங்களோ அதே மாதிரி நல்லா ஈவனாக நீங்கள் ரோல் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒட்டுற மாதிரினா கொஞ்சம் லைட்டாக அந்த கோதுமை மேலே போட்டு திருப்பி நீங்கள் ரோல் பண்ணணும். இப்போ ரெடியானதை கையில் எடுத்து நல்லா இப்படி பெரட்டுங்க. எதுக்காக இப்படி பெரட்டுங்கன்னா அந்த கோதுமை மாவு மேலே போட்டிருக்கோம்ல, அது மாவாக இருந்தால் நல்லா இருக்காது. ரெடி ரோல் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பரோட்டா கொஞ்சம் லைட்டாக மேலே பட்டர், மெல்டட் பட்டர் மேலே அப்ளை பண்ணுறோம். எதுக்காக இப்படி அப்ளை பண்ணுன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயராக வரும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணி முடித்த பிறகு 2 கார்னர், அதாவது இந்த மூலையும் அந்த மூலையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 பை 1 நீங்கள் லேயர் மாதிரி மடித்த பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இதுக்கு பிறகு நீங்கள் கீழே வச்ச பிறகு அப்படியே நீங்கள் ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு அந்த கார்னர் பகுதி கையில் எடுத்துருங்க. இந்த கார்னர் பகுதி கையில் எடுத்து நீங்கள் கரெக்டாக பின் பகுதியிலே நீங்கள் கரெக்டாக அழுத்தி நீங்கள் இன்செர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா அந்த லேயர் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் இப்போ பிளெயின் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் லைட்டாக கொடுத்து அப்படி நல்லாயிருக்கும். அதாவது நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லச்சா பரோட்டா சொல்லுவாங்க. அந்த லச்சா பரோட்டா கொஞ்சம் லைட்டாக பிளாக் சால்ட்டு, ஜீரா, அப்புறம் புதினா பவுடர், கொத்தமல்லி பவுடர் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நம்ம அதே மாதிரி தான், ஆனால் சவுத் இந்தியன் டச் கொடுக்க போகிறோம். இந்த சவுத் இந்தியன் டச் எப்படி கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லைட்டாக நம்ம காஞ்ச கருவேப்பிலை வீட்டில் இருக்குல்ல, அந்த காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் பவுடர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த பவுடர் இதில் போட போகிறோம். இப்போது இந்த காஞ்ச கருவேப்பிலை போட போகிறோம். எப்படி பிளெயின் பரோட்டாக்கு நம்ம பட்டர் அப்ளை பண்ணமோ அதே மாதிரி தான் இதில் ஜஸ்ட் லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணுங்க. பட்டர் மெல்டட் பட்டர் அப்ளை பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வரும். இதுக்கப்புறம் அந்த காஞ்ச கருவேப்பிலை பவுடரை மேலே லைட்டாக டஸ்ட் பண்ணுறோம். இதில் வேறு எந்த ஒரு ஸ்பைசஸ் பவுடர் எதுவுமே இல்லை, வெறும் காஞ்ச கருவேப்பிலை பவுடர் ஜஸ்ட் லைட்டாக டஸ்ட் பண்ணுறோம். அதாவது நீங்கள் வீட்டில் இருக்க கருவேப்பிலை கொஞ்சம் லைட்டாக சூரிய வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா ஒரு 3-4 டேஸில் ட்ரை ஆகிடும். அந்த பவுடர் தான் நான் பண்ணி இதில் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இட்லி பொடி. இந்த இட்லி பொடி எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த லிங்க்கும் நான் இதில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டுமே போட்ட பிறகு திருப்பியும் நீங்கள் லேயர் பையாக நீங்கள் கரெக்டாக மடிக்கணும். இந்த மாதிரி அழகாக நீங்கள் லேயர் பையாக மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பரோட்டா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக தெரியும். அந்த இட்லி பொடியோட கலரும் ப்ளஸ் அந்த கருவேப்பிலை பொடியும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குக் பண்ணி முடித்த பிறகு சாஃப்டாக இருக்கும். அந்த டைமில் கருவேப்பிலை பொடி உங்களுக்கு நல்லா ஃப்ளேவர் நல்லா தெரிய வரும். எப்படி பிளெயின் பரோட்டா மடிச்சிங்களோ அதே மாதிரி தான் இந்த பரோட்டாவும் நான் மடிக்கிறேன்.
இதுக்கப்புறம் வந்து கல் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போடுறேன். கோதுமை மாவு போட்ட பிறகு நீங்கள் வந்து நல்லா ரோல் பண்ணுங்கள். நீங்கள் கோதுமை மாவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது. இதே வந்து பட்டரோ இல்லை ஆயிலோ நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டைமில் எல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கோதுமை மாவு போட்டுட்டு நீங்கள் ரோல் பண்ணும்போது கரெக்டாக ஈவன் சைஸாக வரும். இப்போ ரோல் பண்ணி எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிலை அந்த இட்லி பொடியெல்லாம் லேயராக வரும். இதை வந்து நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எப்படி ரோல் பண்ணுமோ இதே மாதிரி இந்த பிளெயின் பரோட்டா ரோல் பண்ணி எடுக்க போகிறோம். ஆனால் இந்த பரோட்டா ரோல் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு மேபி அந்த லேயர் தெரியாத மாதிரி இருக்கும். குக் பண்ணி முடிச்ச பிறகு அந்த லேயர் தெரியும். பார்த்தீங்களா, இப்போ இந்த பரோட்டா வந்து ரோல் பண்ணி முடிச்ச பிறகு கரெக்டாக உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி லேயர் தெரியாத மாதிரி இருக்கும். ஆனால் குக் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு லேயர் தெரிய வரும். இப்போ பரோட்டா வந்து கல் நல்லா சூடான பிறகு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கோதுமாவும் உங்களுக்கு பரோட்டா வந்து சாஃப்டாக வரும். எப்பவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சம்டைம் வந்து பரோட்டா வந்து ஆடாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கல் நல்லா சூடு பண்ண பிறகு 2 சைட்லையும் போட்டு குக் பண்ணுறோம். ஒரு ஆஃப் டன் ஆன பிறகு பட்டர் லைட்டாக மேலே அப்ளை பண்ணுங்கள். குக் பண்ணுறது அதாவது ஆஃப் டன் ஆகாதுக்கு முன்னாடி பட்டர் அப்ளை பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக ஆஃப் டன் ஆன பிறகு நீ குக் பண்ணினா அழகாக இந்த மாதிரி லேயர் வர ஆரம்பிச்சு. பார்த்தீங்களா, ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கருவேப்பிலை பொடியெலாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பரோட்டா கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரான சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். இது வந்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்பைஸியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணால் அந்த டைமில் வெறும் பிளெயின் பரோட்டா நீங்கள் கொடுக்கலாம். இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து பிளெயின் பரோட்டா குக் பண்ணுறேன். 2 சைட்லையும் நீங்கள் போட்டு குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் இந்த பரோட்டா ரெடி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்டைலில் ஒரு மாவை வச்சு 2 விதமான பரோட்டா எப்படி பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இப்போ இந்த வீட் பரோட்டா எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஒரே மாவில் 2 விதமான பரோட்டா சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.